Hi friends, welcome to Tom and Jerry Kitchen. நம்ம இன்னைக்கு சூப்பரான காரசாரமான ரெட் சில்லி சாஸ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெட் சில்லி சாஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இன்னும் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த ரெட் சில்லி சாஸை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ரெட் சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 20 காஞ்ச மிளகாவும் 4 காஷ்மீரி ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும், அதனால் எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லாமல் கூட பண்ணலாம், கலர் கொஞ்சம் டல்லாக கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இனி இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இனி இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், அதனால தான் தண்ணி சேர்க்குறோம். இனி ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த மிளகாயெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிளகாயெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணியிலேருந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூடவே 10 பல் பூண்டு, அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு வெங்காயம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இனி இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் பேஸ்ட்டு சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இனி இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போது 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சாஸ் நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சாஸ் ரொம்ப காரமாக இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பண்ணுற சாஸ் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சர்க்கரைலாம் சேர்த்து 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இனி இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதுக்காக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.